ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமா. ரொம்ப நாளாவே வருதுன்னு சொல்லிட்டு இருந்த ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இன்னைக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வருதுன்னாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 6 மணிக்கு. வந்ததுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு லெங்தான வீடியோவை தான் விட்டுருக்காங்க. நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நெல்சனும் அனிருத்தும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி கோவால ஸ்டோரி டிஸ்கஷன்ட்டு. ஆனா ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டரை கூட்டின்னு போவாங்க. நெல்சன் மட்டும் தான் குசும்புக்காரத்தனமா அனிருத்தை கூட்டின்னு போய் உட்கார வச்சிருக்காரு. என்னடா டிஸ்கஷன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புயலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் தான் இப்ப ஆரம்பிக்க போறதுல இப்பே எதுக்குடா உனக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. என்ன தான் உனக்கு டைம் இருக்குல்ல, இப்போ எதுக்கு ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்ட்டு அனிருத் கேட்கிறாரு நெல்சனை பார்த்து. அதுக்கு அவர் ஒரு சில பதில் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் என்ட்ரி. ரத்தம் சொட்ட வெட்டி வீசுறாரு. அதே மாதிரி துப்பாக்கியால சுட்டு தள்ளுறாரு. பாம் வேற போடுறாரு நெல்சன் மேலையும் அனிருத் மேலையும். வெளியே போயிட்டு தலைவர் நின்னா ஆப்போசிட்ல செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு ஒரு 3 ஜீப்ல ஆள் வரானுங்க. அந்த நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா கண்ணாடியை தூக்கி ஸ்டைலா சைட்ல பிடிக்கிறாரு. இங்க இருந்து சுட்டு தள்ளுறாங்க. இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிலர் 1 மாதிரியாவே தான் ஜெயிலர் 2 ஓரளவு இருக்க போகுது அப்படின்ட்டு அதே தான் நெல்சனும் உறுதிப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத் இதையே நம்ம எடுத்துடலாமே அப்படின்றாரு. இவரும் சரி அப்படின்றாரு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மூளையா ரஜினியும் அவருக்கு பேக் எண்ட்ல ஜெயிலர் 1ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஆளுங்க இருந்து சம்பவம் செய்ய போறாங்க அப்படின்னு தெரிய வருது. வீடியோல நம்ம தலைவரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. இந்த வயசுல எவ்வளவு ஸ்டைலா சூப்பரா இருக்காரு. ஆனா என்ன அவரையும் ரத்தம் சொட்ட நடிக்க வச்சிட்டாங்க. வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா வந்திருக்கு. இந்த படம் எப்படியும் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுதா, இந்த வருஷம் டிசம்பர் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரெல்லாம் ஜெயிலர் 2க்கு வெயிட் பண்றீங்க, அதே மாதிரி யாரெல்லாம் கூலிக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் தான். தேங்க்யூ.